கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கிற தமது அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக ரோமர் 5வது அதிகாரம் 8வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பும் ஏதாவது நம்மிடத்தில் எதிர்பார்த்து, நம்மிடத்தில் நிபந்தனையோடு கூட சில கட்டாயத்தின் பேரில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எந்த விதமான எதிர்பார்ப்பும், எந்த விதமான நிபந்தனையும், எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல் நம்மை அதிகமாய் நேசித்து நமக்காக சிலுவையில் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி நம்மை வாழ வைப்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு உறவுகளும் ஏதாவது எதிர்பார்ப்போடு கூட நம்மிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருக்கும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாய் மாறுவோமேனா அவர் நமக்காக அருளிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நாம் அநேகரிடத்தில் அவருடைய வசனத்தின்படி அன்பு கூறுகிறவர்களாக, அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக, தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை மாற்றி சாட்சியாய் வாழ வைப்பதற்குத்தான் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில், இந்த உலகத்தால் புறமே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கையில் நம்ம நேசித்த ஒரே அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு. அந்த அன்பை எண்ணி பார்த்து அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற ரட்சிப்பை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் இன்னும் ஆழமாக முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூட நம்ம அர்ப்பணிப்போம். தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தும். அந்த அன்பினால் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக சாட்சியாக வாழ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவியாக இருக்கிற நேசித்து உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டு அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்த விதமான நிபந்தனையும், கட்டாயமும், எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு எங்கள் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறதே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக உங்களுடைய அன்பை வெளிக்காண்பித்து அநேகருடைய வாழ்க்கையிலும் அன்பை கொண்டு வருகிற சாட்சிகளை மாற்றுங்க, ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அந்த வார்த்தை அர்ப்பணித்து ஒவ்வொருத்தரையும் கணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே, ஆமென்.